S S A A T T U U R R D D A A Y Y Saturday Saturday D D A Y Sunday. இந்த போர்டில் இருக்கிறது எல்லாரும் அப்படியே காப்பி பண்ணுங்க. நான் அதோ வந்துடுறேன். இதெல்லாம் 5 டைம்ஸ் எழுதுங்க. ஓகே டீச்சர். தொலைச்சு போட. டீச்சர் வணக்கம் டீச்சர். வணக்கம் வணக்கம். இந்த பக்கம் ஒரு ஜோலியா போனேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. நீங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, நம்ம தானே மரியாதை செலுத்தணும். உங்களுக்கு ஏதாவது தேவையான விஷயம்னா என்கிட்ட சொல்லுங்க, இவன் பார்த்துக்குவான். நம்ம தம்பி தான், செஞ்சிருவாப்ல. என்ன டீச்சர்? ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். டீச்சர், அவன் பேர் சின்ராஸ். 10 மாடு வச்சிருக்கான். அவன் மாடு மேய்க்கிறது இல்லாம அவன் மாடு மேய்க்க சொல்றான். படிக்கிற பையில மாடு மேய்க்க சொல்லலாமா? அது தப்பு தானே? அதான் டீச்சர் 2 சாட் சாத்தினேன். நீங்க வரல வச்சுங்க, இன்னும் 2 சாட் சாத்திருப்பேன். நம்ம கோவத்தை அடிச்சு விடுவேன்ல. அதாவது டீச்சர், மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்றது, ஆடு மேய்க்கிறது, இதெல்லாம் நம்ம சந்ததிக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதுதான். தப்பு இல்லை. அதுக்காக நீ பள்ளிக்கூடம் போக கூடாது, படிக்க கூடாது, நீ மாடுதான் மேய்க்கணும், ஆடுதான் மேய்க்கணும் கட்டாயப்படுத்த கூடாதுல்ல. நமக்கு கல்விதான் முக்கியம். அதை சொன்னாதான் புரியும். அதான் புரிய வச்சேன். அடிச்ச அடியில் இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டான். ஏய் என்னடா? அண்ணே புண்ணாக்கு. என்னது? அண்ணே மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க என் மையன்ட்ட காசு கொடுத்துருந்தேன், அது பைக்குட்டுக்குள்ள இருக்கு, வாங்கிட்டு போயிடுவானே. படிக்கிற பையன்ட்ட புண்ணாக்கு வாங்க போட. பாத்தீங்களா டீச்சர், பெத்த பிள்ளைகிட்ட புண்ணாக்கு வாங்க காசு கொடுத்துருக்கேன். இவன் தான் படிக்காம தற்கொலையா இருக்கானா? இவன் பிள்ளைய மாடு மேய்க்க வைக்கிறான் பாருங்க. இவன மாதிரி ஆள் இருந்தா நாடு எப்படி முன்னேறும்? சரிங்க டீச்சர், நீங்க இருக்கிற வீட்டு எல்லா வசதியும் இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த ஃபேன் தான். என்னது ஃபேன் ஓடுதா? கொஞ்சம் ஸ்லோவா ஓடுது அவ்வளவுதாங்க. என்னது ஸ்லோவா ஓடுதா? ஃபேன் ஏடா ஸ்லோவா ஓடுது? அது மாத்தினா சரியா போயிருமே. வேற கொன்றுவேன். மாத்திடுவா டீச்சர், மாத்திடுவான். நன்றி. இன்னைக்கே மாத்திடுவான். பரவாயில்லங்க, மெதுவாவே மாத்தட்டும். அப்புறம் டீச்சர், நம்ம ஊர் பையனுக்கு கொஞ்சம் முரணைங்க தான், ஆனா பாடம் சொல்லி கொடுத்தா நல்லா படிப்பாங்க. ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சப்புன்னு அடிச்சு விடுவேல. நமக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி தான், அதுக்காக எல்லாரும் இணைய மாதிரி படிச்சிட கூடாதுல்ல. நல்லா படிச்சாதானே நமக்கு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை. என்ன நான் சொல்றது? டேய் இங்க வா, காசு வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. ஆமா, மாடு வச்சிருக்கேன்னு, என்னென்ன மாடு வச்சிருக்க? அண்ணே நம்மகிட்ட இருக்கிறது செங்கம் மாடு, பர்க்கூர் மாடு, புளியங்குளம், மணப்பாறை 3, ஒரு ஒம்பளஞ்சேரி, அப்புறம் எருக்காளி 2, காஞ்சி குட்டை, 10 மாடு இருக்குனே, 4 கண்டு இருக்குனே. எல்லாமே நாட்டு மாடு தானே. எல்லாம் நாட்டு மாடா தான் வச்சிருக்க. தீவனம் என்ன போடுற? புண்ணாக்கு தவிடுதேன். அட்டி அறிவு கட்ட. புண்ணாக்கு தவிடு மட்டும் போட்டா போதுமா? நீ மட்டும் 3 வேளை தின்ற? மாடை அதே மாதிரி திங்கணும்டா. மாட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு விதிமுறை இருக்கு, அது மாதிரி தான் கொடுக்கணும் கரெக்டா. 3 வேளை நீ மட்டும் நல்லா தின்றல, அது மாதிரி மாட்டுக்கு போடணும்டா. அப்பதான் நம்ம நல்லா இருப்போம், மாடு நல்லா இருக்கும். மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீவனம் 4 வகை இருக்கு. பசு தீவனம், கலப்பு தீவனம், அடை தீவனம், உலர் தீவனம். இதுல பசு தீவனம்ன்றது கோப்பை ரக தீவனம். இதுல கோ1, கோ2, கோ3, கோ4, கோ5 இவ்வளவு இருக்கு. இதுல நேப்பியர் ரக பொருட்கள் எல்லாம் இருக்கு. குட்டை நேப்பியரு, சூப்பர் நேப்பியரு, இந்த தீவனம் எல்லாமே பசுந்தீவனம். அடுத்தது கலப்பு தீவனம்னு ஒன்று இருக்கு. சொல்லுங்கண்ணே. சோளப்பயிறு, அகத்திக்கீரை, கம்பு, கேழ்வரகு, அரிசி குருணை, வேலி மசாலு, கோழிக்கட்டை புல்லு, இதெல்லாம் கலப்பு தீவனம்.
இது எல்லாமே பகல்ல தான் மாட்டுக்கு தரணும். அடுத்தது அடர் தீவனம். தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு, தாது உப்பு, இதெல்லாம் அடர் தீவனம். இது எல்லாத்தையுமே தண்ணியில கலந்து தான் கொடுக்கணும். அடுத்தது உலர் தீவனம். இந்த உலர் தீவனத்தை எந்த நேரம் மாட்டுக்கு கொடுக்க கூடாதா? வைக்கோல் மாட்டுக்கு சூடு, அதனால காலையிலையும் நைட்டு மட்டும் தான் கொடுக்கணும். நீ சாப்பிடும் போது குழம்பு, ரசம், மோர்னு கலந்து சாப்பிட்றல, அது மாதிரி மாட்டுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எது கொடுக்கணும், எதுல கலந்து கொடுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குடா. அப்பதான் மாடு நல்லா இருக்கும், மனுஷன் நல்லா இருப்பான். புரியுதா? ஓ ஏய், இனிமேலும் உன் மகனை மாடு மேய்க்க சொல்ல மாட்டேல? அண்ணே சத்தியமா சொல்ல மாட்டேனே. ஒழுங்கா படிக்க வை. சரிங்கண்ணே. டீச்சர் மன்னிச்சுங்க டீச்சர், பாடம் இருக்கிற நேரம் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லைங்க பரவாயில்ல. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்பா டீச்சர். போயிட்டேன் டீச்சர். டீச்சர் டீச்சர் டீச்சர். ஆஹா, ராஜபாண்டி அண்ணனுக்கு ராஜலட்சுமி டீச்சர் கரெக்ட் ஆயிருச்சு. இதே மாதிரி கரலக்கட்டை நம்ம முத்துப்பாண்டி அண்ணனுக்கும் ஒரு பொண்ணு சிக்கிருச்சுன்னா நல்லா இருக்கும். சிக்கு ஏய், மோகுடி, சிக்கு. வாடா. அண்ணே இந்த வந்துட்டேனே.